ஒரு அறையில துவங்கின இந்த பயணம் இன்னைக்கு இத்தனை பேர் முன்னாடி ஒரு விருதுல வந்து உங்களை நிறுத்திருக்கு அப்படின்றப்போ அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு கனவோட இருக்கிற எல்லாருக்கும் சின்னதாக பண்ணாதீங்க, பெருசாக பண்ணுங்க, உங்களை சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம்னு சொல்லி இவ்வளோ தூரம் தூக்கி விடுற பிராண்டை வைத்த சக்தி மசாலா ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மா வந்து சிங்கிள் மதராக இருந்து தான் எங்கள் 3 பேரை படிக்க வச்சாங்க. கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக பண்ணது எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய ஒரு விஷயமா எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஃபஸ்ட்டு நான் சென்னையில் ஒர்க் பண்ணேன், அப்புறம் கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணேன், திருச்சியில் ஒர்க் பண்ணேன், மறுபடியும் சென்னையில் ஒர்க் பண்ணேன். எல்லா இடத்துலையும் கிடைச்ச சின்ன சின்ன கான்டாக்டை யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து எல்லாமே கொடுத்துட மாட்டார். நம்மளுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். அவார்ட் கேட்டகரி டிஜிட்டல் ஹோம்பிரனர் அப்படின்ற அவார்ட். இந்த அவார்டுடைய ஜூரிஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அருணா குகன் அவர்கள், கோ-ஃபவுண்டர் அண்ட் கிரியேட்டிவ் டைரக்டர் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். அருணா குகன் மேம் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து கிருத்திகா ராதாகிருஷ்ணன் மேடம் அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம். வாங்க மேம். சூப்பர், ஜூரி வந்துட்டாங்க. அடுத்து இந்த திறமைசாலிக்கு இந்த விருதை தருவதற்காக ஒரு பிரசன்டரை நாம கூப்பிட போறோம். யார் அவங்க? என்னம்மா என்னைய பார்க்குற? அவங்க வந்து சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் அவங்க வீட்டில் ரொம்ப நாளாகவே மாஸ் மீடியாவில் மிக பிரபலம். சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் எல்லோரையுமே ஒரு திரும்பி பார்க்க வைத்த ஒருத்தங்கன்னு நம்ம சொல்லலாம். Yes, so can we have Mrs. Aarthi Vetrimaran on the stage, please? ஒரு பெரிய கைத்தட்டலோட let's invite her on the stage. Associate Vice President, IQ Back Office Nirmanpuri, Associate Vice President, ஒரு பெரிய கைத்தட்டலோட let's have her on stage, please. இந்த தீ மியூசிக் வரும்போதே தெரியும் நம்ம இயக்குனர் வெற்றிமாறன் சார் அவர்களினுடைய துணைவி அவங்க. மேம், உங்க கையால் அந்த அவார்டை வாங்க போற அவார்டு யாரு நம்ம எல்இடி ஸ்கிரீன்ல பார்த்துடலாம். அப்படியே கொஞ்சம் ப்ளீஸ். ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் ஷாம்ரின் சையத் பேசுகிறேன். வாழ்வின் வண்ணங்கள் ஒவ்வொன்றும் நம் எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. எண்ணங்கள் யாவும் நம் செயல்களை சீர் செய்கிறது. அச்சு எந்திரத்தில் வார்க்கப்பட்ட வண்ணங்கள் இவர் வாழ்க்கை முழுவதிலும் வாசம் செய்கிறது. ஷம்ரின் சையத் 6 இயர்ஸாக பிரிண்ட் டு ஆட்ஸ்னு அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷனல் ப்ராடக்ட்ஸ், அம்ப்ரெல்லா, கெனோபி, சன்பேக் இப்படி எல்லா ப்ராடக்ட்ஸுமே பிரிண்டிங் பண்ணி என்னோட கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். அச்சின் அடியில் எழுதப்பட்ட கனவு இப்போது இவரின் அடையாளமாகி போனது. பிரிண்டிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன நானே கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிட்டு இப்போ உங்க முன்னாடி ஒரு டிஜிட்டல் ப்ரொனராக இருக்கேன். கணிப்பொறி திரைகளில் கனவுகள் விரிய, பிரிண்ட் மிஷின் சப்தங்கள் இதயத்தில் துடிக்க, டிஜிட்டல் உலகில் புரட்சிகள் செய்யும் ஷம்ரின் சையதுக்கு டிஜிட்டல் ஹோம்பிரனர் கேட்டகரியில் இந்த விருதை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது நம் சுயசக்தி மேடை. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட let's welcome Sharmin Shayad onto the stage, please. ஒரு அறையில துவங்கின இந்த பயணம் இன்னைக்கு இத்தனை பேர் முன்னாடி ஒரு விருதுல வந்து உங்களை நிறுத்திருக்கு அப்படின்றப்போ அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்வதற்கான தருணம் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். சின்னதாக ஏதோ ஒரு இடத்துல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு போகணுன்னு கனவோடு இருக்கிற எல்லாருக்கும் சின்னதாக பண்ணாதீங்க, பெருசாக பண்ணுங்கள், உங்களை சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம்னு சொல்லி இவ்வளோ தூரம் தூக்கி விடுற பிராண்டை வைத்த சக்தி மசாலா இன்னும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மா வந்து ஒரு சிங்கிள் மதராக இருந்து தான் எங்கள் 3 பேரை படிக்க வச்சாங்க. அவங்க பண்ணதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக பண்ணது எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய ஒரு விஷயமா எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்மளுக்கான ஒரு கரெக்டான ஒரு ஹஸ்பண்ட் ஃபேமிலி நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும்
ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகுங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய ஒன்று. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த அவார்டுக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஷார்பின். ஸோ உங்களுடைய ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கீங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல் ஹேவிங் யூ ஆன் ஸ்டேஜ் டுடே. ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்யூ. ஸோ உங்களோட ஃபீல் இப்போ எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது நான் 3 times வந்து இந்த ஹோம்பிரனர் அவார்டுக்காக அப்ளை பண்ணி அட்டென்ட் பண்ணியிருக்கேன். 2 years இருந்ததை விட இந்த வருஷம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா வந்து அட்டென்ட் பண்ணிட்டு போயிருந்தேன். இந்த தடவை நான் செலக்ட் ஆகி அவார்டு வாங்கியிருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தொடர்ச்சியாக ஒரு முயற்சி செய்யும் போது எப்போவுமே நம்ம அந்த சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நீங்கள் இருக்கீங்க இப்போ. தேங்க்யூ. ஸோ இப்போ நீங்கள் வந்து பிரிண்டோ ஆட்ஸ் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளேஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, பிரிண்டிங். ஸோ இதில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க? ப்ரொமோஷனல் பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நோ பேக்கிங் போர்ட்ஸ், ஃப்ளையர்ஸ், ப்ரொமோஷனல் அம்ப்ரெல்லாஸ், கெனோபி, இது இல்லாமல் கஸ்டமைஸ்டு ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர். டிஷர்ட் பிரிண்டிங் எல்லாமே. சூப்பர். இந்த ஃபீல்ட் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி கேர்ள்ஸ் டோன்ட் சூஸ். இது வந்து மென்னோட ஃபீல்டு அப்படின்றது நம்ம தள்ளி போவோம். பட் வாட் மேட் யூ சூஸ் திஸ்? வேற ஒன்றும் இல்லை, கமிட்மெண்ட்ஸ் தான். அப்போது நான் வந்து ஒரு ஒர்க்காக வந்து காசு எங்கே நிறைய சேலரி கிடைக்கும்னு தேடி ஓடிட்டு இருந்தேன். அந்தளவு கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. ஒரு இடத்துலையும் போகும்போது ஒரு சேலரியும் வந்து நம்மளுக்கு பத்தாமல் டே ஷிஃப்ட், அதுக்கப்புறம் ஒரு பார்ட் டைம், டே ஷிஃப்ட், மறுபடியும் ஒரு பார்ட் டைம்னு 9 to 10:30 நைட் வரைக்கும் ஒரு இதாக போயிட்டுருப்பேன். 9 to 6 ஒரு ஜாபு, 7 to 10 ஒரு ஜாப், இப்படி போயிட்டு இருந்தேன். கடைசியாக எனக்கு கிடைச்ச ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து ஒரு பிரிண்டிங் ஆஃபீஸில் பில்லிங் போடுற வேலை எனக்கு கிடைச்சது 2019. சரி பண்ணிகிட்டே இருக்கலாமேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அவங்களோட மெஷின்ஸ் வந்து சேல் பண்ணி தர சொல்லி ஒரு எக்ஸ்போவில் ஒரு சான்ஸ் கிடைச்சிது. அங்கே போய் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால அவங்களுடைய ஆஃபீஸ்லேயே நான் வந்து ஹையர் பண்ணாங்க. அங்கே இருந்து மறுபடியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட். ஓகே, வெரி குட் ஸ்டார்ட். ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எனிபடி ஃபார் தட் மேட்டர் ஒரு சிம்பிளாக இதை நீங்கள் பண்ணுங்கள், இதை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுனா அது எதை சொல்வீங்க? நம்மளுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் மெயினாக. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நான் சென்னையில் ஒர்க் பண்ணேன், அப்புறம் கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணேன், திருச்சியில் ஒர்க் பண்ணேன், மறுபடியும் சென்னையில் ஒர்க் பண்ணேன். எல்லா இடத்துலையும் கிடைச்ச சின்ன கான்டாக்டை யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து எல்லாமே கொடுத்துட மாட்டார். ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு, இல்லைனா காசு கொடுப்பாரு, இல்லைனா படிப்பு கொடுப்பாரு, ஏதாவது ஒன்று கொடுப்பாரு. அதில் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு மெயின் விஷயம் வந்து நல்ல மனிதர்கள். நம்மளுக்கு கிடைக்கிற எனக்கு கிடைச்ச சின்ன ஒரு இடத்துல கிடைச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு இன்ஸ்பிரேஷனான விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணது தான் எனக்கு வந்து நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். அப்படின்னா இந்த பிரிண்டிங்கான அந்த பார்ட் டைம் ஜாப் சொன்னது என்னோடய ஃப்ரெண்ட். அவர் கனெக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டர்ப்ரனர் மீட்டில் அவர் ஸ்டேஜில் பேசினதை வச்சு அதுலேருந்து கனெக்ட் ஆனது. அதுக்கப்புறம் நான் சென்னை வந்து ஒர்க் பண்ணது அந்த ஈவெண்ட்டில் நடந்த ஒரு ஃப்ரான்ச்சைசி ஓனரோட ஆஃபீஸில் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ எந்த கான்டாக்டையும் விடலை. நம்மளுக்கு வந்து மெயின் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். அது ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. இவங்க நம்மளுக்கு தேவையில்லை, இவங்க எதுக்கு அப்படின்ற அந்த மைண்ட் செட்லேருந்து நம்ம முதல்ல வெளில வரணும். ஒருத்தருமே நம்மளுக்கு என்னைக்காவது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் ஹெல்ப்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக முடியும். நீங்கள் அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எந்த ஸ்டேஜில் 2019 ஆரம்பிச்சு 2025 you're getting the award. ஸோ வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் அவதார் வந்து இந்த மாதிரி குட்டியாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள நிறையா நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்பயர் பண்ணி நான் இந்த 3 years இந்த அவார்டுக்காக ஒர்க் பண்ணுங்கிறத விட இது கூட நம்ம வாங்கலைன்னா எப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறதுக்கு உண்மையிலே ரொம்ப பண்ணணும். ரொம்ப தேங்க்ஸ் ஹேமச்சந்திரன் பிரதருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்.